ஃபஸ்ட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணிக்கோங்க. அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 டேபிள் ஸ்பூன் அளவு கடுகு வந்து சேர்த்துக்கோங்க. கடுகு வந்து நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா இது கூட ஒரு வத்தலை இந்த மாதிரி 2 வந்து கட் பண்ணிட்டு வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ சேர்த்து நல்லா வந்து வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூடவே கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நீங்கள் லோ ஃப்ளேம் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட கொஞ்சமாக வந்துட்டு வெங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். ஸோ கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்தாலே போதும், அதிகமாக வந்து சேர்க்க தேவையில்லை. சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இதில் தேவையான அளவு உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பயிரில் வந்துட்டு அவிக்கும் போதே வந்து உப்பு சேர்த்துருப்போம். ஸோ அதனால் தேவைக்கேற்ப வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்துட்டு நல்லா ஒரு நிமிஷம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம இது கூடவே எடுத்து வச்சுருக்க பயிர் அது கூட வந்து ஆட் பண்ணிடலாம். நம்ம சேனலில் ஆல்ரெடி வந்துட்டு பயிரை வந்துட்டு எப்படி முளை கட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து வீடியோ போட்டிருக்கோம். ஸோ இந்த வீடியோ லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் தேவைப்பட்ட வந்து செக் பண்ணிக்கோங்க. நல்லா வந்து அதை வந்து இந்த மாதிரி வந்து அவிச்சிட்டு இதில் வந்து சேர்த்து நல்லா வந்து ஒரு தடவை கலந்து விட்டுக்கோங்க. கலந்து விட்டதுக்கப்புறமா கொஞ்சம் நல்லா வந்து டேஸ்ட்டு கூட்டதுக்காக நம்ம இது கூட கொஞ்சமாக வந்து தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கலாம். நீங்கள் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்க தேங்காய் துருவலாக சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் இனிமேல் வந்து பெட்டராக இருக்கும். சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ இன்னொரு பிளேட்டில் பார்த்தோம்னா கொஞ்சமாக வந்துட்டு இந்த முளைக்கட்டிய பயிரை வந்து சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறமா தேவையான சுகர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதில் கொஞ்சமாக வந்துட்டு நம்ம தேங்காய் பூ வந்து சேர்த்துக்கலாம். ஸோ தேங்காய் பூ சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப வந்து டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா வந்து ஒரு சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், இதை வந்து நீங்கள் வீட்டில் வந்து சிம்பிளாக வந்து ரெடி பண்ணிடலாம். உடம்புக்கும் ரொம்ப வந்து ஹெல்த்தி. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்தையுமே கன்ஃபார்ம் பிடிச்சிக்கணும்னு நினைக்கிறேன். ஒரே வீடியோவில் நம்ம வந்துட்டு எப்படி வந்துட்டு ஸ்வீட் சுண்டல் வந்து செய்யலாம் சொல்லி பார்த்தோம். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாத்துக்குமே கன்ஃபார்ம் வந்து பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்படின்னா மறக்காமல் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது போல வீடியோஸை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.